ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்படி குனிஞ்சு பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் லேப்டாப் வந்து பொசிஷன் வந்து இப்படி ஆங்கிள் வந்து கிராஸாக இருக்குது. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் நெக் பெயின் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதுக்காக நான் வந்து அமேசான்லேருந்து ஒரு டேபிள் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ அந்த என்ன டேபிள் A to Z வந்து எல்லாமே ஃபிட்டிங்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்றது கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களை வந்து ஈஸியாக ரீச் ஆகும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்சல் பார்த்தீங்கன்னா மேலே அவங்களோட பிராண்ட் நேம்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெஷர்மெண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது கவர் ஆயிடுச்சு. இங்கே கொடுத்துருக்காங்க மெஷர்மெண்ட்ஸ்லாம். ஸோ வந்து ஃபினிஷ் கலர் என்ன ப்ரௌன் கலர். அண்ட் வந்து ஹோம் லேண்டு போர்ட்டபிள் லேப்டாப் டேபிள் ஜூலை மேட் தான், புது ப்ராடக்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 60/40/80 அண்ட் 68/45/5. ஸோ வந்து கிராஸ் வெயிட்டும் காட்டன் டைமென்ஷன் ப்ராடக்ட் டைமென்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ப்ராடக்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 60/40/48 வருது. ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ப்ராடக்ட் டீடைல்ஸு. வாங்க திறந்து பார்த்துடலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது, இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அதுக்கப்புறம் வந்து வீல்ஸ் இருக்குது, இது மூவ் பண்ணுறதுக்கு வீல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுனா எடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து ஃபிட்டிங்க்கான அக்சசரிஸு. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளைவுட் போர்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா MDFல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. ஃபினிஷ் எல்லாமே நல்லா இருக்குது. பின்னாடி ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட் ஃபினிஷ் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்கா ஷீட் மாதிரி. அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ உள்ளே வந்து இந்த தெர்மோகால் ப்ரொடக்டரை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. நீட்டாக தான் இருக்குது. இந்த நட்ஸ் அண்ட் போல்ட்ஸு அண்ட் ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்டபிள் சும்மா ஒரு ஸ்பேனர் மட்டும், ஸோ சின்ன ஸ்பேனர் மட்டும் எக்கனாமிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அது. அதுக்கப்புறம் இந்த போர்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு 2 L ஷேப்பில் 2 ஃபிட்டிங்கும், இது வந்து கீழே சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் 2 ஃபிட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஃப்ரேமையும் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிளைவுட் மாதிரி MDF டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே போர்டு என்ன கலரோ அதே கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒன்றா ஃபிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபிட்டிங் வந்து நம்மளே வந்து DIY-ஆக பண்ணிடலாம், நம்மளே டூ இட் யுவர் செல்ஃபாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா அவங்க தான் வந்து இது அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த L ஷேப் 2 ராடு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீல் ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீல் ஃபிட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஈஸி தான். இதோட L ஷேப்போட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ த்ரெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஸ்க்ரூ போடுற மாதிரி த்ரெட்டிங் இருக்குது. அந்த த்ரெட்டிங்கை நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பக்கமே வந்து இந்த வீல் வந்து மாட்டியாச்சு. பட் இன்னும் டைட் பண்ணல. ஜஸ்ட் ஸ்க்ரூ மட்டும் நம்ம த்ரெட்டிங் பண்ணி வச்சுருக்கோம், கையால் டைட் பண்ணியிருக்கோம். இதை டைட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பேனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சின்னதாக மெலிசாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக பெஸ்ட் டூல் தான். நம்மளுக்கு வந்து இந்த வீல்ஸ் 4மே வந்து செட்டு ஒரு கவரில் வரும். அண்ட் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து இன்னொரு கவரில் வரும். அந்த கவரில் தான் இந்த ஸ்பேனர் இருக்கும். அதை எடுத்து நம்ம ஜஸ்ட் இது வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 வீலுமே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. வந்துட்டு ஸ்பேனர் வச்சு டைட்டும் பண்ணியாச்சு. செக்ஷனில் வந்து இந்த 2 ஃபிட் பண்ண இந்த 2 போர்டு இருக்கு இல்லைங்களா, 2 போர்டுக்கும் நடுவில் வந்து இந்த வுட்டை வந்து இந்த ஸ்க்ரூ வச்சு இது பண்ணணும்னு போட்டிருக்காங்க, டைட் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்க்ரூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்த ஸ்க்ரூ செட்டிங்ஸில் ஸ்க்ரூ ஃபிட்டிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் மேட்ச் ஆகும். ஸோ பிகாஸ் இது வந்து செட் ஆகாது. ஏன்னா இந்த த்ரெட்டிங் வந்து இந்த ஷார்ப்பான இதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா அடுத்த ஃபிட்டிங் வருது. இந்த மெயின் போர்டு பெரிய போர்டு மாட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க அந்த டைமென்ஷனு. ஜஸ்ட் ஒன்று இந்த புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஐக்கானே அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் ஐக்கானுன்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு L எடுத்தாச்சு. இந்த போர்டு நம்ம கீழே வச்சாச்சு. இப்போ நமக்கு 2 ஸ்க்ரூக்குள்ளே ஒன்று வச்சுட்டேன். இன்னொன்று பாருங்கள், ஜஸ்ட் இது ஸ்ட்ரைட்டாக இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து இதுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்க போர்டுக்கு இங்கே ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இன்சர்ட் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்டார் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அவங்களே. இதை வச்சு நம்ம வந்து டைட்டிங் பண்ணிடலாம். இப்போ
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சின்ன போர்டு வந்து 2 பக்கமே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இப்போ பார்க்க ப்ராடக்ட் வந்து இப்படி இருக்கும். நோக்கிட்டு போகிறீங்க ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்த எல் பைப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எல் பைப்ஸ் பார்த்தோம்னா லென்த்தாக இருக்க ஒரு பார்ட் இருக்கும், ஜஸ்ட் இந்த 2 ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். 2 ஹோல்ஸில் தான் வந்து இந்த போர்டு வந்து உட்காரும். அதனால் நம்ம வந்து லென்த்தாக இருக்க பார்ட் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். மேலே ரப்பர் கிரிப் இருக்கிறதால ஸ்மூத்தாக உள்ளே போகுது, எந்த ஒரு நாய்ஸும் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நமக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டார் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேண்டில் மாதிரி. இது நம்ம வந்து இது ஜஸ்ட் இங்கே கொடுத்துடலாம். இது எதுக்குன்னா இந்த பைப்பை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஹைட்டு அந்த அளவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு எடுத்து நம்ம மாட்ட வேண்டியது தான். இதை நான் வந்து இப்போ கவுத்திக்கு போகிறேன். இப்படி ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி திக்கான ஸ்க்ரூ எடுத்துக்கணும். இந்த ஸ்க்ரூவோட ஹெட்லேருந்து இந்த த்ரெட்டிங் வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல் த்ரெட்டிங் இருக்கணும். அந்த ஸ்க்ரூ தான் எடுத்துருக்கோம். அதை வந்து இந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி இங்கே கரெக்டாக இது நவுத்தி இப்படி வைக்க போகிறோம். வச்சு இந்த இதில் வந்து த்ரெட்டிங்கை நம்ம வந்து டைட் பண்ண போகிறோம் இப்படி. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஸ்டார் டைப் தான். நம்மக்கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் ஆல்ரெடி இருக்குது, இதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் வந்து இதில் ஸ்க்ரூஸ் போட்டுடுறேன். இப்படி ஸ்க்ரூ போட்டு இங்கே வச்சுடுறேன். இந்த இடத்துல 4 பக்கமே வந்து ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணியாச்சு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு. இப்போ இது ஃபிட்டிங் பண்ண போக நம்மக்கிட்ட மீதி இருக்கிறது பக்கம் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூவா இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்பேரா அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் 2 வந்து இது புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த இது மாதிரி ஸ்க்ரூ மாதிரி. இது ஓட்டை அடைச்சதா என்னன்னு தெரியல. இது 2 கொடுத்துருக்காங்க, நமக்கு மீதியானது இதுதான். ஸோ இது மேபி சில பேக்கிங்கில் வரலாம், வராமையும் இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். பட் இது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறது, இந்த ஸ்க்ரூவும் இதுவும். பட் இந்த ஸ்க்ரூ டிரைவர் செட்லாம் நமக்கு யூஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது இது டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக அந்த ஸ்க்ரூ டிரைவர் இது வச்சு எடுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. உஷாராக சைடில் இந்த மெட்டலை பிடிச்சி எடுத்து மிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஸ்டிஃபாக தான் போட்டிருக்கோம், பட் ஸ்டில் வந்து இது நம்ம உஷாராக ஹேண்டில் பண்ணணும். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆடுது டேபிள். நம்ம வந்து இந்த ஷேக்கை வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம டைட் பண்ணிக்கலாம். பேஸ்மெண்ட் இருக்க வீலில் வந்து ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி எங்கே ஆடுதோ அந்த பக்கம் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிட்டு சேருக்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்க்குறேன். ஸோ நான் இந்த ஹைட்டில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து லேப்டாப் வந்து எனக்கு வந்து நேராக வச்சுக்கணும். எனக்கு இந்த ஹைட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் கீழே இருந்தால் ஓகே. ஏன்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த சேர் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. அதனால் நான் கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை திருப்பிட்டு நம்ம ஈஸியாக வந்து இந்த ஸ்க்ரூவிங் இருக்கு பாருங்க, ஈஸியாக மேலே ஏற்றிக்கலாம். இப்படி பிடிச்சி நான் நார்மல் டேபிள் வச்சுருந்தா என்னால் முன்னாடி இழுக்க முடியாது. பட் இது இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்படி கிட்ட கூட இழுத்து நான் இப்படி வச்சு கூட ஒர்க் பண்ணி கொஞ்சம் பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தா இது உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் வந்து இது லைட்டாக லேப்டாப் வந்து கரெக்டாக எட்ஜில் பின்னாடி தள்ளிட்டேன், எட்ஜ் வரைக்கும் தள்ளிட்டேன். என்னோடய கீபோர்டும் இதில் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம கீபோர்டும் நான் வந்து இதிலே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் போர்டு வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்பேஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இதை வாட்டர் பாட்டில் காஃபி ஏதாவது இருந்தால் இங்கே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அக்சசரிஸ்லாம் நான் வந்து ஜஸ்ட்டு கவர்லேயே வந்து பேக் பண்ணிவிட்டு சுற்றி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது இந்த ஸ்க்ரூஸ்லாம் எங்கே போச்சு எதுன்னு தேட முடியாது. அதனால் ரெடியாக வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து தொலைன்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்து யூஸ் பண்ணோம். இதில் ஏறி ப்ரெஷர் கொடுக்குறது, இதுலேயே அப்படியே படுத்து தூங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் கூட இதோட லைஃப்பை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சாஃப்டான இடத்துல தான் ஹேண்டில் பண்ணணும். ஜஸ்ட்டு லேப்டாப் பர்பஸ்னால் லேப்டாப் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓரமாக தள்ளி வச்சுருதோ அது மாதிரி பண்ணிட்டா வந்து நம்ம கொஞ்ச நாளுக்கு வந்து இது உழைக்கும். ஸோ இது சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃபாக நல்லா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு மவுஸ் பேட் கூட தேவைப்படாது. சில சர்ஃபேஸ்லாம் மவுஸ் ஒர்க் ஆகாது, இதில் வந்து ஈஸியாகவே ஒர்க் ஆகுது. பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், தேவைப்பட்டால் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.